ஒரே ஒரு விஷயத்த நீங்க டிலே பண்ணீங்கன்னா உங்க காரோட இன்ஜின் கோவிந்தா தான். 6000 ரூபாய் சேவ் பண்றேன்னு 1,00,000 ரூபாய் செலவு வச்சிட போறீங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். இது எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஸோ இன்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் போது நம்மளுடைய இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிகாஸ் கம்பெனி உங்களுக்கு சொல்றது வந்து அவங்களுடைய டெஸ்ட் கண்டிஷன்ஸ். இந்தியனோட ரோட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் ஆகும். இதனால இந்தியன் ரோட் கண்டிஷன் டெஸ்ட் கண்டிஷன் அவங்களும் இந்தியால தானே ஓடுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து அவங்க கம்பெனி சைட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறத என்விரான்மெண்ட் வேற. நம்ம ரியல் டைமா பார்ப்போம். டிராஃபிக் அதிகமா இருக்கும், ஹீட் அதிகமா இருக்கும், சின்ன சின்ன ட்ரிப் அடிப்போம். ஸோ இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆயில் சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து திக்கன் ஆகும். அது இல்லாம ஆயில் சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரொடக்ஷன் குறையும். இது முக்கியமா டர்போ இன்ஜினுக்கு செம பெரிய ஆப்பே. ஸோ டர்போ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் போது நமக்கு வந்து அதிகமான ஆர்பிஎம், அது மட்டும் இல்லாம ஹீட் செமையா இருக்கனால சீக்கிரமா வந்து ஆயில் டிகிரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஆயில கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகும். நீங்க அதை கரெக்டான இதுல சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா டர்போ இன்ஜினுக்கு ஆப்பு தான். ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு செலவு வர வாய்ப்பு. பிராக்டிகலான டைமிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி டிரைவிங் பொறுத்த வரைக்கும் போது ஒரு 7000 இருந்து 8000 கிலோமீட்டர்ல சேஞ்ச் பண்றது நல்லது. பிளஸ் சிட்டியும் ஹைவே பாத்தீங்கன்னா ஒரு 9000 இருந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட. ஆனா என்ன ஆனாலும் 1 இயர் கிராஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஆயில் ஏஜஸ் ஈவன் த கார் இஸ் நாட் ரிவன். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இதுக்கு நீங்க ஸ்மார்ட்டான மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஆயில வந்து செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முக்கியமான சவுண்ட் வந்துச்சுனாலே மெயினா வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின்ல ஒரு சவுண்டோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஃபீல் ஆகுதோ, இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகுதோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சுனாலே இன்ஜின் ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி பண்றோம் நம்ம ஒரு தப்புனால நம்மளோட கார் மைலேஜ் வந்து அடிக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.